யூடியூப்ல வீடியோ அப்லோட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வீடியோ போடும்போது, இந்த மாரி பேக்ரவுண்ட் சவுண்ட் வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கா? அதாவது நம்ம பேசுறது கிளியரா கேட்க மாட்டேங்குது. அத ரிமூவ் பண்ணிட்டு, எப்படி நம்ம வாய்ஸ் மட்டும் கிளியரா போடுறது? அதாவது பார்த்தீங்கன்னா, பேக்ரவுண்ட் பேக்ரவுண்ட் சவுண்ட்லாம் வந்து ரொம்ப நம்ம பேசுறது கேட்க மாட்டேங்குது. சவுண்ட்ஸ் மட்டும் தான் கேட்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா, வீட்ல போட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா, ஃபேன் ஓடுற சவுண்டு, வீட்டு வெளிய பார்த்தீங்கன்னா, பைக்கு, கார் போற சவுண்டு, அதோட ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வாய்ஸ் மட்டும் எப்படி கிளியரா போடுறதுன்னு நான் சொல்லி தரேன். சரிங்களா? காய்ஸ் இப்ப பார்த்தீங்கன்னா, நான் வந்து வீடியோல சொல்லியிருப்பேன். நம்ம ஒரு வீடியோ போடும்போது பேக்ரவுண்ட் சவுண்ட் வந்து எப்படி ரிமூவ் பண்றது? நம்ம வாய்ஸ் மட்டும் கிளியரா தெளிவா கேட்க மாட்டேங்குது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா, நம்ம வாய்ஸ் நம்ம கன்டென்ட் சொல்லும்போது வந்து கிளியரா கேட்க மாட்டேங்குது. பேக்ரவுண்ட் சவுண்ட் தான் ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருக்கு. அது வந்து எப்படி ரிமூவ் பண்ணிட்டு, நம்ம வாய்ஸ் மட்டும் குடுக்குறது மட்டும் பார்க்க போறோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு அப்ளிகேஷனும் தேவையில்ல. நான் சொல்லித் தர ட்ரிக் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கனிமாஸ்டர் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த கனிமாஸ்டர் ஆப் பார்த்தீங்கன்னா, பிளே ஸ்டோர்ல கூட அவைலபிளா இருக்கு. சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா, நான் எப்படி வந்து அந்த பேக்ரவுண்ட் சவுண்ட் வந்து கிளியரா போடுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித் தரேன். ஓகே. ஃபர்ஸ்ட்டு பார்த்தேன் கனிமாஸ்டர் ஆப்ப ஓப்பன் பண்ணிட்டு கிரேட் குடுத்துருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த 16:9 அது வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் தேவையில்லாம ஆட் வந்துட்டே இருக்கும். அது ரிமூவ் பண்ணிட்டு என்ன பண்றீங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே போட்டு வச்ச வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா, இதுதான் நான் வந்து போட்ட வீடியோ. இப்போ நான் என்ன பண்ண போறேன் பார்த்தீங்கன்னா, அதாவது பார்த்தீங்கன்னா, ஓகே பார்த்துட்டீங்களா? ஸோ இதுதான் நம்ம எப்படி வந்து கிளியரா போட போறோம். வாய்ஸ் மட்டும் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணிட்டு எப்படி கிளியரா போட போறது நான் சொல்லித் தர போறேன். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, அப்படியே கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வாங்க. இதோ இருக்க பார்த்தீங்களா? நாய்ஸ் ரிமூவ் அது கிளிக் பண்ணுங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா, நம்ம பேசுற பேக்ரவுண்ட் சவுண்டும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வாய்ஸ் மட்டும் தெளிவா கிளியரா கொடுக்கும். ஸோ அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆயிடுச்சு. ஓகே. கம்ப்ளீட் ஆயிடுச்சு. அப்படியே பேக் வந்துக்கலாம். இப்ப கேட்டு பார்க்கலாமா? இப்போ செம்மையா வந்திருக்குல்ல? ஸோ இப்படிதான் நான் வந்து கண்டென்ட் போடும்போது வந்து ரிமூவ் பண்ணியிருக்கேன். நீங்களும் யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, ஸோ நீங்களும் யூடியூப்ல வீடியோ போடும்போது இந்த மாதிரி பேக்ரவுண்ட் சவுண்ட் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் இருந்ததுன்னா நான் சொல்லித்தர அந்த ட்ரிக் மட்டும் ட்ரை